கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கல முடைய பாவ எழுந்தீராய் பாடி பறையை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய் கீழ்வானம் வெள். அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 8 கீழ்வானம் வெள்ளென்று விளக்கம். இந்த பாசுரத்தில் ஆண்டாளானவள் கிழக்கு வெளுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சம்பவங்களை விவரிக்கின்றாள். மாடுகள் மேய்ச்சலுக்காக செல்லுகின்றன. அங்கு எல்லா பெண்களும் நீராட வந்து விட்டார்கள். இதன் மூலம் சொல்வது என்னென்றால், அதிகாலையில் நீராட வேண்டும் அப்படின்றது பாவை நோன்பின் ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு தயாராக பெண்கள் வந்து விட்டார்கள். நாம் எவ்வாறு உறுதி எடுத்துக்கொண்டோமோ அந்த உறுதியை பின்பற்றி அதை செயல்படுத்த உன்னுடைய சக தோழிகளானவர்கள் வந்து விட்டார்கள். நீ இன்னும் எழுந்திருக்கலையான்னு கேட்குறேன். இதன் மூலம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு பிரதிஜ்ஞான்னு எடுத்துக்கிறோம், ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். சபதம்னு சொல்லலாம், சங்கல்பம்னு சொல்லலாம். சிறு விஷயமாகட்டும் பெரு விஷயமாகட்டும், நமக்கு தேவையான ஒரு விஷயம் நிறைவேற நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த சிறு சங்கல்பமானது நம்முள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது சொல்லிலும் செயலிலும் மனத்திலும் அது இருந்துகிட்டே இருக்க வேணும். உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை படிச்சுன்னு இருக்கு, குறிப்பிட்ட மார்க் வாங்கணுன்றது அதோடைய எண்ணம், நல்ல காலேஜில் சேரணுன்றது அதோடைய எண்ணம். அதோடைய சொல்லும் செயலும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அந்த காலேஜுக்கு நான் போக போகிறேன், அந்த காலேஜில் சேர்ந்து படிக்க போகிறேன் அப்படின்றது தனக்குள்ளேயும் தன்னைக்கு மிக நெருங்கிய ஒரு இடத்திலும். ஏன்னா எல்லாட்டையும் சொல்லிவிட்டு நாளைக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் பரிகாசத்துக்கு உள்ளாயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் தனக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நாளை அது ஒரு வேளை தவறினாலும் அதை பற்றி கேலி செய்யாதவர்களிடத்திலே அந்த குழந்தையானது அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுமேயானால் அந்த குழந்தையின் கனவானது நினைவாகும். அதுபோல இங்கு அந்த பாவை நோன்பானது தடையில்லாமல் நடக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அதை தாங்கி பிடிக்க வேண்டும். ஒரு குழுவாக இருக்கும்போது ஒருத்தர் சறுக்கும்போது மற்றவர்கள் அதை தூக்கி கொடுப்பார்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை உத்தேசித்து இந்த பாவை நோன்பு இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கும் பொழுது ஒரு 8 பேர் வந்தாச்சு, மிச்சம் 2 பேர் வரலன்னும் பொழுது அந்த வந்த 8 பேர்களை காரணம் காட்டி மிச்சம் 2 பேரையும் நம்ம கூப்பிட முடியும். ஒருத்தருமே வரலைன்னா மறுபடியும் தொடக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ டீம் ஒர்க்கை பற்றி ஆண்டாள் இந்த பாடலை மிக அருமையாக சொல்லியிருக்கா. மறைமுகமாக இத்தனை குழுவினர் இருக்கின்ற இந்த காலை வேளையில் நாம் முன்பே உறுதி எடுத்து கொண்டபடி அதிகாலையில் நீராட வேண்டும். அதற்காக மற்றவர்கள்லாம் வந்துட்டால் நீ ஏன் வரலை? இதில் சொல்லும் பொழுது இதற்கு தலைமையேற்று செய்வதாக கூறியிருந்த பெண்ணே நீ ஏனும் வரலையே. இடித்துரைத்தல், தவறு செய்பவன் அரசனான பொழுதும் அதை அவனுக்கு எடுத்துரைத்தல், அதை இடித்துரைத்தல் ஒரு அமைச்சனின் கடமை. அதுபோல அந்த குழுவில் உள்ள மற்ற பெண்களின் வருகையை காரணம் காட்டி அந்த குழுவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க இருந்த பெண் வராததை ஆண்டாள் பக்குவமாக சுட்டி காட்டுகிறாள். இந்த பாடலில் பகவான் கிருஷ்ணனின் திருவிளையாடல்கள், அவன் கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்களை கொன்ற காட்சிகளை விளக்குகின்றாள். ஒவ்வொரு முறையும் ஆண்டாள் சொல்லும்பொழுது என்னென்னா, இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது ஆண்டாள் இந்த பாடலை பாடும் காலத்தில்
சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாள். அதே சமயத்தில் அந்த சமயத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள், பறவைகளின் சத்தம், மாடுகளின் மேய்ச்சல் முதலியவற்றையும் சொல்கிறாள். அக்கால நிலையை உணர்த்துகிறாள். அதே சமயத்தில் புராணத்திலிருந்து பகவானின் பெருமைகளையும் கூறத் தவறுவதில்லை. அவன் நாமத்தின் மகிமையை கூறுகின்றாள், அவனது ஆயுதங்களின் மகிமையை கூறுகின்றாள், அது எழுப்பும் ஒளியையும் கூறுகின்றாள், பகவானின் லீலைகளையும் கூறுகின்றாள். இவ்வாறு அந்த ஜீவாத்மாவிற்கு பரமாத்மாவை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்ற எண்ணம் எங்கெங்கு நோக்கும் பொழுதும் பரமாத்மாவை, ஒரு நாமத்தை கேட்கும்போது பரமாத்மாவின் ஞாபகம், ஒரு பறவையை பார்க்கும் பொழுது பரமாத்மாவின் ஞாபகம், ஒரு சக்கரத்தை பார்க்கும் பொழுதும் பரமாத்மாவின் ஞாபகம். அந்த சக்கரமானது பரமாத்மாவின் ஆயுதமாகவும் கொள்ளலாம், சகடாசுரனாகவும் கொள்ளலாம். எத்தகைய சூழ்நிலையிலுமே அந்த எந்த ஒரு உருவத்தை பார்த்தாலும் அது பரமாத்மாவின் லீலை சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது பரமாத்மா தாங்கிய ஆயுதம் சம்பந்தப்பட்டதாகவோ அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில் ஆண்டாள் மிகவும் கவனமாக இருக்கின்றாள். அந்த ஆண்டாள் கூற்றினை ஒரு சில துளிகளாவது நாம் உட்கொண்டமையானால் நிச்சயமாக வைகுந்த வாசம் நிச்சயம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.